2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பி மற்றும் கியூவின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ், கியூ xy எனில் பி மற்றும் கியூவின் மீச்சிறு பொது மடங்கை கிடைவற்றிலிருந்து காண்க. அதாவது பி கியூன்னு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதோட எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இப்போ இரு எண்களின் பெருக்கற்பலனானது அவ்விரு எண்களின் HCF மற்றும் LCM ஓட பெருக்கற்பலனுக்கு சமம். இதுதான் ஃபார்முலா. அந்த ரெண்டு நம்பரோட மல்டிபிகேஷன் வந்து அதோட HCF LCF மல்டிபிகேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம P தெரியாது, அது அப்படியே Pன்னு வச்சுக்கலாம். Qக்கு பதிலாக இங்க XY கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ போட்டுக்கலாம் XY. இந்த இரு நம்பரோட HCF மீப்பெரு பொது வகுத்தி X கொடுத்துருக்காங்க, அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். LCM தெரியாது நம்மளுக்கு, அதான் வேணும், அதை LCM அப்படி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் மட்டும் தான் வேணும். ஸோ இந்த எக்ஸ் இங்கே வந்துச்சா, எக்ஸுக்கு எக்ஸ் கிடச்சிடலாம், ஈக்குவல் டு இருக்குது. அப்போ மிச்சம் என்னன்னா பிஒய். அப்போ எல்சிஎம் வந்து என்னன்னா பிஒய். ஸோ அப்போ ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x+2, அகலம் 3x-2 எனில் அதன் பரப்பளவை காண்க. எக்ஸ் வந்து 20 அளவு, எல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 3x+2, பி அகலம் வந்து 3x-2. நம்மளுக்கு செவ்வகத்துக்கு ஃபார்முலா, பரப்பளவு ஃபார்முலா தெரியும், எல் இன்ட்டு பி. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா 3x+2 3x-2. இதை பார்த்துட்டீங்கன்னா a+b a-b ஃபார்மேஷன்ல இருக்கா. அதாவது இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இது 2 பின்னு வச்சுக்கோங்க. இப்போ a+b a-b ஃபார்மேட்ல இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா a² - b² எழுதலாம். ஏக்கு பதிலா இங்க இருக்கு 3x இருக்கா, அப்போ அது ஸ்கொயர் பண்ணா 9x². பிக்கு பதிலா 2 இருக்கு, அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4. நம்மளுக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 20, அந்த 20 இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 9 × 20² - 4, 20 ஸ்கொயர் பண்ணா 400. அப்போ 9 × 400 3600. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3600 - 4 ரெண்டையும் கழிச்சா என்ன வரும்னா 3596 வரும். 3596 ஆப்ஷன்ல எங்க இருக்கு, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் ஊட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க. இரண்டு பகடைகள் ஊட்டப்படும் போது கிடைக்கும் நிகழ்தகவுகள் இதுதான். 1,1 1,2 இருந்து 6,6 வரைக்கும் வரும். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை நிகழ்வுகள் இருக்கும், 6 6 6, மொத்தம் 36 நிகழ்வுகள் கிடைக்கும். நம்மளுக்கு இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கொடுத்துருக்காங்க. இரண்டிலும் ஒரே முகம் கிடைக்கிறது 1 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6. இரண்டிலும் ஒரே முகம் கிடைக்கிறது, மொத்தம் 6 நிகழ்வுகள். அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க, அல்லதுன்னா ஆட் பண்ணணும், பிளஸ் பண்ணணும். கூடுதல் 4, அதாவது இது ரெண்டையும் கூட்டும் போது 4 கிடைக்கிற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 + 2 1 + 2 3, 1 + 3 4 வருது. அப்போ இது வரும் 1. அடுத்து 2,2 ரெண்டையும் கூட்டினா 4 வரும். ஆனா நம்ம ஆல்ரெடி இங்க ஒரே முகம் கிடைக்கும் போதே இங்க 2,2 இங்க கால்குலேட் பண்ணிருப்போம், அதனால இதை இப்போ ஆட் பண்ண வேணாம். அடுத்து 3,1 இது ரெண்டையும் கூட்டினா 4 வருமா. அப்போ 1 2, அப்போ கூடுதல் 4 கிடைக்கிறதுக்கு 2 நிகழ்தகவுகள் இருக்கு. அப்போ 2. ரெண்டையும் கூட்டினா 8/36, ரெண்டையும் அடிச்சா 2/9. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2/9. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று என் பிறந்தநாள் என கலா கூறினால்
வாணியிடம் உனது பிறந்தநாள் எப்போது கொண்டாடுவாய் என கேட்டால், வாணி, இன்று திங்கட்கிழமை, நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள் எனில், வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என்பன காண்க. கலா, வாணின்னு 2 ஃப்ரெண்ட்ஸு. கலாக்கு இன்னைக்கு பர்த்டே. வாணிட்ட உன் பர்த்டே எப்பன்னு கேட்டா, உன் பர்த்டேல இருந்து 75 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அப்போ இவளோட பர்த்டேல இருந்து 75 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு திங்கட்கிழமை, அதாவது மண்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வாணியோட பர்த்டே அன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு மண்டேனா 7 நாள் கழிச்சு, 7 நாளுக்கு முன்னாடியோ 7 நாளுக்கு அடுத்தோ அதே கிழமை தான் வரும். ஸோ அப்படின்னா 75ல மொத்தம் எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 75 7 அடிச்சா 10. ஸோ அப்போ கலாவோட பிறந்த நாள்ல இருந்து 70 நாளுக்கு முன்னாடியும் திங்கட்கிழமை தான் வரும். ஆனா நம்மளுக்கு மிச்சம் 5 இருக்கு. இங்க மிச்சம் 5 இருக்கு. அப்போ 70 கலா பர்த்டேல இருந்து 70 நாளைக்கு முன்னாடி திங்கட்கிழமைனா, இப்ப 71, 72, 73, 74, 75 என்ன கிழமைன்னு தெரிஞ்சாகும். 70வது நாள் திங்கட்கிழமை. அப்போ 71வது நாள் சண்டே இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை. 72வது நாள் சனிக்கிழமை. 73வது நாள் வெள்ளிக்கிழமையா இருக்கும். 74வது நாள் வியாழக்கிழமையா இருக்கும். 75வது நாள் புதன்கிழமையா இருக்கும். ஸோ மண்டே 70, இது 71, இது 72, இது 73, இது 74. இப்போ 75வது நாள் புதன்கிழமையா இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ வாணியோட பிறந்தநாள் புதன்கிழமையா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசலை காண்க. நம்மளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்ன 2ஆ இருக்கும் போது ஃபார்முலா தெரியும். PR/100 ஹோல் ஸ்கொயர். ஆனா இங்க 3 ஆண்டுகளுக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்குன்னா இதோட 3 + R/100 மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 ஆண்டுகளுக்கு இடையே உள்ள ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1134. இதுல நம்மளுக்கு P தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனாலதான் இருக்கும். மற்ற வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணா R 15% கொடுத்துருக்காங்க. அப்போ அது சப்ஸ்டிட் பண்ணுவோம். P × 15/100 × 15/100. இங்க ஆறுக்கு பதிலா 15 சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா 100 × 3 300, 300 + 15 315. அப்போ 315/100 1134. இது ரெண்டே அடிச்சுக்கலாம். 3 5 15 20 அடிச்சா 3/20. நம்மளுக்கு தேவை P தான். அதை இங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகலாம். இதையும் 5ஆல் அடிச்சிடலாம். 6 3 அடிச்சா 20. P மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய்க்கலாம். அப்போ 1134 இன்ட்டு கீழே இருக்கிற 20 எல்லாம் மேலே வந்துடும். இந்த மேலே இருக்க 3 5 63ன்றது கீழே வந்துடும். ஸோ அப்போ 20 × 20 × 20 டிவைடட் பை 3 × 3 × 63. ஸோ இதை அடிக்கலாம். 3 9 மிச்சம் 2 7 3 21 மிச்சம் 2 3 24. இது ரெண்டே அடிச்சா 1 3 3 2 3 6 அரை 3 18 63 அடிச்சா 2. ஸோ அப்போ 20 × 20 × 20 × 20 2 4 4 2 8 800. அப்போ 2 ×
3 சைபருக்கு 8000. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அசல் வந்து என்னன்னா 16000. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12 வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஷ். மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து எதுனா 99,999 தான் இருக்குதுலே பெரிய 5 இலக்க எண். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8, 12 வகுக்கும் போது மீதி 2 கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 3 வேல்யூக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். 3, 5, 8, 12 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 2ஆல போடலாம். 3, 5 அப்படியே வந்துடும். 8 போட்டா 4, 6 மறுபடியும் 2ஆல எல்சிஎம் எடுத்தா 3, 5 இது வந்து 2 4 2 6 ஆயிரும். இதை 3ஆல டிவைட் பண்ணா 1, 5, 2, 1. ஸோ நமக்கு இதான் எல்சிஎம். 2 4 4 12 12 60 60 × 2 120. இப்போ இந்த 4 நம்பருக்குரிய எல்சிஎம் வந்து என்னன்னா 120. இந்த 120ஆல இந்த மிகப்பெரிய 5 இலக்க என்ன டிவைட் பண்ணணும். 126 போட்டா 8 12 96. அப்போ 960. இதுல மீதி எவ்வளோ 39. இந்த 9 அப்படியே ஒரு கீழே இறக்கிக்கோங்க. திருப்பி மறுபடியும் 3ஆல போட்டா 3 12 336 360. திருப்பி 9 இந்த 9 அப்படியே கீழே இறங்கும். திருப்பி மறுபடியும் 3ஆல போட்டா 360. அப்போ கிடைச்சிருக்கிற மீதி என்னன்னா 39. இந்த 39 இந்த 5 இலக்க எண்ணில இருந்து கழிக்கணும். கழிச்சு கிடைக்கிற நம்பர் தான் இந்த 4 நம்பராலையும் மீதி இன்றி வகுப்படுற எண்ணு. ஸோ அப்போ 99,999 இருந்து 39 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 99,960. இதுதான் இந்த 5 எண்களாலும் மீதியின்றி வகுப்படக்கூடிய எண். ஆனா நம்மளுக்கு என்னன்னா இங்க மீதி 2 வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட 2 கூட்டினா நம்மளுக்கு அதான் ஆன்சர். அப்போ 2 கூட்டினா 99,962. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 பவர் 3.5 2 பவர் 5 என்பதற்கு சமமான விகிதம் 4:3.5 2:5. நீங்க கீழே 2 வேற வேற இருக்கு. நம்ம 2ஐயும் ஒரே அடுக்கா எழுதிக்கலாம். 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் எழுதலாமா? 2 ஸ்கொயர். இதுக்கு பவர் வந்து 3.5 2 பவர் 5. பவர்ல இருந்தா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 × 3.5 வந்து எவ்வளோ 7. அப்போ 2 பவர் 7 ஆயிரும் 2 பவர் 5. இஸ்ட்ல இருந்தா நம்ம டிவைடர்ல போடுமா? அப்போ இது எப்படி எழுதுனா 2 × 7 2ஓட பவர் 7னா 7 2 7 தடவை போடணும். அப்போ 2 × 2 2 பவர் 5னா 2 5 தடவை போடணும். இப்போ 2 × 2 × 2 அப்போ 5 2க்கு 5 2 அடியாயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னா 2 4. அப்போ 4/1 ஆகும். அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய விகிதம் வந்து என்னன்னா 4:1. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 4p+ இந்த கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் கிடைக்கும் தொடர் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. இதுல இந்த தொடர்ல பாதிய ரிவர்ஸ்ல எழுதிட்டு வலது பக்கம் ரைட் ஹேண்ட்ல இருந்து 14வது நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மொத்தம் இதுல எத்தனை நம்பர்னு பார்த்துக்கலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20
22 மொத்தம் 28 நம்பரு. இதுல பாதினா 11. இப்போ 2 4 6 8 10 11. அப்போ இதுதான் முதல் பாதி. இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். இது ரிவர்ஸ்ல எழுதுனா கேள்விக்குறி 3 A ஹேஷ்டேக் B 9 R S பிளஸ் P 4. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வலது பக்கத்திலிருந்து, அதாவது ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து 14வது நம்பர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது மாறாம அப்படியே தான் இருக்கு. அதனால இது இப்படி இந்த கால்குலேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது 12, இது 13, இது 16. நம்மளுக்கு தேவை 14வது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க. 14வது உறுப்பு வந்து பிளஸ். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே வேலையை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிக்கிறார்? அதாவது 10 விவசாயிகள் 21 நாள்ல ஒரு நிலத்தை உழுவுறாங்க. அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள், அதாவது எக்ஸ்னு வச்சுக்கலாம், எத்தனை நாட்கள் உழுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தேவை எத்தனை நாட்கள் தான். அந்த 14 வச்சுன்னா டிவைடர்ல வந்துடும். அப்போ 10 × 21 டிவைடட் பை 14. ரெண்டே அடிச்சா 3 2. இது ரெண்டே அடிச்சா 5. 5 × 3 15. அப்போ 15 நாட்களை முடிப்பார். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 18ab - 3y கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் a + b இன் மதிப்பு காண்க. இந்த 4 நம்பரும் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு. ஸோ a + b கேட்குறாங்க. இப்போ ஒரு சில நம்பர் வந்து கூட்டுத்தொடர்ல இருந்தா அதோட இரு அடுத்தடுத்த எண்களின் வித்தியாசம் வந்து சமமா இருக்கும். இப்போ இப்போ 18 மைனஸ் a - 18 இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் b - a ஓட வித்தியாசமும் சமமா இருக்கும். b - a அதே மாதிரி -3 - b ஓட வேல்யூ சமமா இருக்கும். -3 - b. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 இப்படி ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 கூட்டுத்தொடர்ல இருக்கு. கூட்டுத்தொடர் இருக்குன்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நம்பர்களோட வித்தியாசம் சமமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா 2 - 1 இதோட வித்தியாசம் 1, 3 - 2 இதோட வித்தியாசம் 1, 4 - 3 இதோட வித்தியாசம் 1. ஸோ இதோட வித்தியாசம் அடுத்தடுத்த நம்பரோட வித்தியாசம் வந்து சமமா இருக்கா, அப்ப இது கூட்டுத்தொடர்ல இருக்கு. ஸோ அதைத்தான் நம்ம இங்க இப்படி எழுதியிருக்கோம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a + b கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏதாவது a b மட்டும் இருக்க 2 நம்பர் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் எடுத்துட்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ a - 18 is equal to -3 - b. இந்த -b இங்கிட்டு வச்சுன்னா பிளஸ்ன்னு ஆயிரும். இந்த -18 இங்கிட்டு போச்சுன்னா +18 ஆயிரும். அப்போ இது எப்படி ஆகும்னா a + b 18 - 3 ஆயிரும். 18ல 3 போச்சுன்னா 15. அப்போ a + b ஓட வேல்யூ வந்து என்னன்னா 15. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் அவரின் முதல் ஆண்டு சேமிப்பு எவ்வளவு? அதாவது ஒருத்தர் வந்து அவரோட சேமிப்புல பாதி சேமிக்கிறார். ஃபர்ஸ்ட் வருஷம் எக்ஸ் சேமிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். 2வது வருஷம் வந்து இதுல பாதி சேமிப்பாரு. அப்ப x/2. இப்போ 3வது வருஷத்துல போன வருஷத்துல பாதி. அப்ப போன வருஷம் x/2னா இதுல பாதி. அப்போ x/2 × 1/2. அப்போ இது எப்படி ஆகுதுன்னா x/4 ஆயிடும். அப்போ இதே மாதிரி 2 மடங்கா இருக்கா கீழே. அப்போ 4வது வருஷம் எப்படி ஆகும்னா x/8 ஆயிரும். 5வது வருஷத்துல x/16. 6வது வருஷத்துல x/32. அவரோட சேமிப்பின் தொகை இப்படிதான் ஆகும். நம்மளுக்கு 6 ஆண்டுகள் அவர் மொத்தம் எவ்வளவுனா 7885 ரூபா சேர்த்திருக்காரு. நம்மளுக்கு முதல் ஆண்டுல எக்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? மொத்தமா
இது எல்லாத்தையும் கூட்டினா 7875 வருது. இப்போ இது எப்படி எழுதலாம்னா x plus x by 2 by x by 4 plus x by 8 plus x by 16 plus x by 12. அதாவது 6 ஆண்டுகள் சேமிப்புகளின் கூடுதல் வந்து 7875. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும்னா எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம். சாரி, இது 32. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 32. ஸோ இப்போ இதோட எதை மல்டிப்ளை பண்ண 32 வரணும். ஸோ இது எப்படி எழுதலாம்? 32 ஒன்னோட எதை மல்டிப்ளை பண்ண 32 32. ரெண்டோட எதை மல்டிப்ளை பண்ணா 32 வரும் 16. 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணா 32 வரும்னா 8. 8ஓட 4. 16ஓட 2. 32ஓட 1. 31 காமனா எக்ஸ் இருக்கும் வெளியே. 7875. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 32 பிளஸ் 8 40. 16 பிளஸ் 4 20. அப்போ 60. 60 பிளஸ் 3 63. அப்போ 63/32 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 7875. நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். இது எங்கிட்ட போச்சுன்னா அப்படி தலைகளாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7875 இன்ட்டு 32 டிவைடட் பை 63 ஆயிரும். இது ரெண்டே அடிச்சு பார்ப்போமா? 7ஆல் அடிக்கலாம். 9 7 63. 1 7 1 7 மிச்சம் 1. 2 14. மிச்சம் 3. 5 55. இத ரெண்டையும் 9 அடிச்சா 1 9 9. மிச்சம் 2. 2 9 18. மிச்சம் 4 9. அப்போ 120 சாரி 50 45 125. அப்போ 125 இன்ட்டு 32. 125 32ஆல மல்டிப்ளை பண்ணா 4000. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 4000 இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் 12,000 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி காணி. ஸோ நம்மளுக்கு ஒரு அசல் வந்து 6 வருஷத்துல 60% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே வட்டி வீதத்தில் இது என்ன பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் ஆகுதோ அதே வட்டி வீதத்தில் நம்மளுக்கு 12,000 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆறு தெரியாது, ஆறு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து இந்த அசலை வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 6 வருஷத்துல அது 160 ரூபாயா மாறும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சாகணும். தனி வட்டினா கிடைக்கக்கூடிய தொகையிலிருந்து அசலை கழிச்சுட்டா கிடைக்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி. அப்போ 160ல அசல் 100 ரூபா போச்சுன்னா கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோ? 60. அப்போ தனி வட்டி 60 கிடைச்சா நம்மளுக்கு இது இந்த வந்து தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம். தனி வட்டி ஃபார்முலா வந்து என்னன்னா PNR/100. இது எவ்வளோ? 60 ரூபா தனி வட்டி கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு பி வந்து 100 ரூபான்னு கன்சிடர் பண்ணிருக்கோமா? அப்போ அதை 100 போட்டுக்கலாம். 100 இன்ட்டு எவ்வளோ வருஷத்துல? 6 ஆண்டுகள்ல. 6 ஆண்டுகள்ல ஆறு தெரியாது, ஆறு அப்படி வச்சுக்கலாம். இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். இங்கிட்ட 60 இருக்கு. இந்த 6 இங்க வந்துச்சுன்னா கீழே டிவைடர்ல வந்துடும். 60 6ஆல் அடிச்சா 10. அப்போ நம்மளுக்கு தனி வட்டி வீதம் வந்து 60%. வட்டி வீதம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 60% சாரி 10%. ஆறு வந்து 10%. அதுக்கு 12,000 3 ஆண்டுகள்ல கூட்டு வட்டிக்கு கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்.
P into 1 plus R by 100 whole power n. நம்மளுக்கு இதுல இதான் P கூட்டு வட்டிக்கு, இதுல வந்து n, R வந்து 10%. இந்த மூணு வேலையை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ P வந்து எவ்வளோ? 12,000. R வந்து 10%. ஹோல் பவர் n வந்து 3 வருஷம். ஸோ பவர் 3. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். ஒரு 10 10 10 1 11. ஸோ அப்போ இது எப்படி ஆகும்னா 12,000 இன்ட்டு கியூப்னா 3 தடவை பண்ணும். அப்போ இது எப்படி ஆகும்னா 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 ஆகும். 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல். 11 இன்ட்டு 11 வந்து 121. 121 இன்ட்டு 11 வந்து 1331 இன்ட்டு 12. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 ஒரு 2 2 6 2 6 ஒரு 2 2 7 9 5 1. இதுதான் 3 வருஷத்துல 12,000ன்றது 15,972 ஆகும். ஆனா நம்மளுக்கு இங்க கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டா நம்மளுக்கு கிடைக்குது, அதுதான் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. ஸோ அப்போ அசல் வந்து எவ்வளோ? 12,000. அப்போ இந்த கிடைக்கிற தொகையிலிருந்து 12,000 கழிக்கணும். கழிச்சா 5ல் 2 போச்சுன்னா 3, எப்படி இருக்கும்? 3,792. இப்போ 3,972 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கூட்டு வட்டி. அப்போ ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 90,000 இருக்கு. வருஷம் 7% அதிகரிக்குமா? அப்போ 7/100. 2க்கு 2 சேவர் காரி 9 63. அப்போ 63,000 மக்கள் அதிகரிப்பாங்க. இப்போ அதிகரிக்கனால இது வந்து இதோட ஆட் ஆகிக்கிறோம். அப்போ முதல் வருஷம் முடிவில் நம்மளுக்கு 96,300 மக்கள் தொகை இருக்கும். இதுக்கு 7%. 2வது வருஷம்னா அடுத்த வருஷமும் 7% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு 7/100. இந்த 2 சேவர் காலி. இப்போ 963 இன்ட்டு 7. 7 3 21 மிச்சம் 2. 9 63. 63 2 5 மிச்சம் 6. 9 63. 63 பிளஸ் 6 69. அப்போ 2வது வருஷம் முடிவில் 6,951 மக்கள் வந்து அதிகரிப்பாங்க. இப்போ மொத்தம் இப்போ 2வது வருஷம் முடிவில் மொத்த மக்கள் தொகைனா 96,300ஓட இந்த 6,951 ஆட் பண்ணணும். 951 ஆட் பண்ணா 1 5 சாரி 37 சரி இங்க தப்பு பண்ணிட்டோம். 7 3 21 6 42. 42 பிளஸ் சாரிங்க மல்டிபிளேஷன்ல பார்ப்பட்டேன். 963 இன்ட்டு 7. 7 3 21 மிச்சம் 2. 6 42. 42 பிளஸ் 2 44 ஆயிரும். இப்போ 44 மிச்சம் 4. 9 63. 63 பிளஸ் 4 67. அப்போ 6,741. அப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணும். 96,300 பிளஸ் 6,741 ஆட் பண்ணா 1 4 7 3 10 சேவருக்கு மிச்சம் 1 3 1.
அப்போ 1,03,041 தான் 2ஆம் ஆண்டு முடிவுல இருக்கிற மக்கள் தொகை. அப்போ ஆன்சர் டி, ஆப்ஷன் பி, டி இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், அதாவது ஒரே ஒரு தனித்தனியா இருக்கிற ஒரு முக்கோணத்தை மட்டும் எத்தனைன்னு எழுதிக்கலாம். இது 1, இது 2, இது 3, இது முக்கோணம் கிடையாது, நாற்கர வடிவத்தில் இருக்கு, அப்ப இது கிடையாது. அப்போ இது 4, இது 5, இது 6. அப்போ இதுவும் நாற்கர வடிவம், இது முக்கோணம் கிடையாது. அப்போ தனித்தனியா இருக்கிற முக்கோணங்கள், அதாவது சிங்கிள் பீஸா இருக்கிற முக்கோணங்கள் மொத்தம் 6. அடுத்து 2 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும்ல, அது எத்தனைன்னு பாத்துக்கலாம். 2 முக்கோணம் சேர்ந்து, அப்போ இது ஒரு முக்கோணமா, 1, 2 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை கிரியேட் பண்ணுமா. இப்போ 1, 2 இது சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அடுத்து 5, 6 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும், அது 1. அடுத்து 4, 6 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும், 4, 6 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அடுத்து 1, 3 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா, 1, 3 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். வேற இந்த நாற்கர 2க்கும் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இதை நம்ம ஸ்டார்னு வச்சுக்கிறோம், இதை ஓன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த 3 ஸ்டாரும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா, இந்த 3 சாரி அந்த 3 இந்த ஸ்டாரும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா. அப்போ 3, ஸ்டார் ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். இது 2 சேர்ந்து ஸ்டார், இந்த ஸ்டாரும் 6, 5 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா, இந்த 2 சேர்த்து ஒரு முக்கோணம் உருவாக்குமா. அப்போ ஸ்டார், 5 இது 1. அப்ப மொத்தம் 12. அதாவது தனித்தனியா ஒரு சிங்கிள் பீஸா இருக்கிற முக்கோணம் 6, 2 முக்கோணங்கள் சேர்ந்து உருவாக்குற ஒரு முக்கோணம் 6, மொத்தம் 12. அடுத்து 3 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும்ல, அது எத்தனை பார்ப்போம். 2 ஸ்டார் 5 இது 3 சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா, 2 ஸ்டார் 5 இது சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அடுத்து இது ரவுண்டு 5, 6 இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா, ரவுண்டு 5, 6 இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அடுத்து 3 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அடுத்து இந்த 3, 4 ஸ்டார் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்குமா, 3, 4 ஸ்டார் இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்கும். அப்போ இது 3. அப்போ தனித்தனியா 6 முக்கோணங்களையும் 2 முக்கோணங்கள் சேர்ந்து உருவாக்குற முக்கோணங்கள் 6ம் 3 முக்கோணங்கள் சேர்ந்து ஒரு 3 முக்கோணங்களையும் உருவாக்குதுன்னா அப்ப மொத்தம் எவ்வளவுன்னா 6 + 6 12, 12 + 3 15. அப்போ அந்த படத்துல மொத்தம் 15 முக்கோணங்கள் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண்கள் எது? 2 பகடை கொடுத்துருக்காங்க, அதோட முகமூடி கொடுத்துருக்காங்க. 3க்கு எதிராக எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஏதாவது 2 பகடை கொடுத்தாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சின்ன நம்பரை பொதுவா எடுத்துக்கோங்க. இதுல 2 காமனா இருக்கு, அது 2 எடுத்துக்கலாம். இப்போ 2, 2 ஃபர்ஸ்ட் இந்த பகடையில 2க்கு அடுத்து அப்படியே கிளாக் வைஸ்ல கடிகார முள் திசையில இருக்கிற நம்பர்லாம் எடுத்துக்கலாம். 2க்கு அடுத்து 5, 3. அடுத்து இந்த பகடையில 2க்கு அடுத்து அதே கிளாக் வைஸ்ல. இப்போ இது என்னன்னா 5, 4. இப்போ 3க்கு ஆப்போசிட் இருக்க நம்பர் என்னன்னா 4. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.
விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 49, 121, 179 இதான் கேட்டிருக்காங்க. 161. இதெல்லாம் என்ன சீரீஸ்ல என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. 49, 121 எங்க பார்த்துருக்கோம். 49னா 7 ஸ்கொயரு, 121னா 11 ஸ்கொயரு, 169னா 13 ஸ்கொயர். அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அடுத்து 361. 361ன்றது 19 ஸ்கொயர். நம்மளுக்கு இங்க வர நம்பர் என்னன்னு கேட்டாங்க. 7, 11, 13. ஒற்றை எண்கள் மாதிரி இருக்கு. ஆனா அங்க 9 வரல பாருங்க. 9 வரல. 9 வரலைன்னா இதெல்லாம் பகா எண்களின் ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. 7 பகா எண், 11 பகா எண், 9 வரல. அடுத்து 13 வந்து. ஸோ இப்போ 13க்கு அடுத்த பகா எண் வந்து என்ன? 15 கிடையாது, பகா எண் கிடையாது. அடுத்து 17 தான் வரும். அப்போ 17 ஸ்கொயர் தான் இந்த இடத்துல வரும். 17 ஸ்கொயர் வேல்யூன்னா 289. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு பக்கம் 5னால அதை இது வச்சுக்கலாம். மூலை விட்டம் 13ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு பரப்பளவு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்பயுமே செவ்வகத்தோட பரப்பளவுக்கு நீள அகலம் தெரிஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு இங்க எள்ளு தெரியல, மூலை விட்டமும் அகலமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செவ்வகத்துல மூலை விட்டம் வந்து செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். அப்போ இது வந்து கர்ணம், இது வந்து அடிப்பக்கம், இது வந்து உயரம். நம்மளுக்கு ஒரு செங்கோண முக்கோணத்துல ஃபார்முலா தெரியும். பித்தாகரஸ் ஃபார்முலா அப்படி பார்த்தா கர்ணத்தின் வர்க்கங்களின் கூடுதலானது இரு அடுத்தடுத்த பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது 13 ஸ்கொயர் ஈக்குவல் எல் ஸ்கொயர் பிளஸ் பி வந்து 5 ஸ்கொயர். இது வந்து 169. எல் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கலாம். பிளஸ் 5 25,000. இந்த 25 அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 169 25 போச்சுன்னா 144. இந்த ஸ்கொயர் இன்ட்டு வச்சுன்னா ஸ்கொயர் ரூட்னு ஆயிரும். 144 எதோட ஸ்கொயர்னா 12ஓட ஸ்கொயர். அப்போ நீளம் வந்து 12. நீளம் வந்து என்னன்னா 12 கண்டுபிடிச்சாச்சு. அகலம் வந்து 5. ஸோ இப்போ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? 12 × 5. 12 5 60. இப்போ செவ்வகத்தின் பரப்பளவுனா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக 1387ஐயும், அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் 1752ஐயும் பெற்றார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. அதாவது ஒருத்தர் வந்து லீவே போடாம வேலைக்கு ஃபுல் மந்த் வேலைக்கு போனா அவருக்கு 1752 கிடைக்கும். லீவ் போட்டு போனார்னா, லீவ் போட்டு ஊடல 2-3 நாள் லீவ் எடுத்தாருன்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1387 எனில் அவர் வேலை செய்த நாட்கள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல்லா வேலைக்கு போனா 1382, லீவ் போட்டு போனா 1387. அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்க்கணும். 4, 12, 5, 6, 14, 3. இப்போ 365. 365. இந்த இதுக்கு HCF எடுத்தா இது எப்படி எழுதலாம்னா 365 73 × 5 எழுதலாமா? இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 73. இந்த 73ஆல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அவர் வேலை செய்த நாட்கள். அவரு லீவ் போட்டு வேலை செஞ்ச நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1387. இதால இந்த 73 டிவைட் பண்ணா அவர் செஞ்ச மொத்த நாட்களோட வேல்யூ தெரிஞ்சிடும். 13 டிவைடட் பை 73.
73ஆல எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1387 கிடைக்கும். நம்ம ஆப்ஷன்ஸ் மெத்தட்ல போகலாம். 73ஓட 19 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 9 போனா 27, 7 மிச்சம் 2, 9 63, 65, 605, 1 3 3, 1 7 7, அப்போ 7 8 6 7 13. அப்போ 73ஓட 19 மல்டிப்ளை பண்ணாதான் 1387 கிடைக்கும். ஸோ அப்போ அவரோட வேலை செய்த மொத்த நாட்கள் வந்து 19. கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1885 மற்றும் அவற்றை மீப்போவா 5 எனில் மீசியமாக நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். கொடுக்கப்பட்ட எண்களோட பெருக்குத்தொகை வந்து அதோட HCF LCF ஓட பெருக்குத்தொகைக்கு சமமா இருக்கும். அந்த 3 நம்பர்களோட பெருக்கல் பலன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 1875. HCF 5 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவை LCM தான். LCM இங்கிட்ட வச்சுக்கலாம். இந்த HCF வந்து டிவைடட் ஆயிரும். இப்போ இது 5ஆல் அடிச்சா 5 15 மிச்சம் 3, 7 5 35 மிச்சம் 2 5. அப்போ 375 தான் LCM. அப்போ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 எண் அதன் முதல் பகுதியை காண்க. அதாவது 94 நம்பரு 2 பாதியா பிரிக்கப்படுது. இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதி வந்து 5 ஒரு பகுதி, அதாவது 5 ஒரு பகுதினா டிவைடட் 5, 8 ஒரு பகுதினா டிவைடட் பை 8. இந்த ரெண்டு பிரிக்கப்பட்டிருக்கல, இதோட ரேஷியோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3:4ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல முதல் பகுதி, அதாவது இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 9:5, 9 டிவைடட் பை 5 இன்ட்டு பி இன்ட்டு ஏ. இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து என்னன்னா 3/4 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா 9/5 இன்ட்டு 8/b எழுதலாமா? இது எப்படி இங்க வந்துச்சுன்னா மேல அப்படியே தலைகளா மாறிடும். 3/4. நம்மளுக்கு தேவை a/b, அதை மட்டும் இதை வச்சுட்டு மற்ற ரெண்டையும் அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா a/b மேல இருக்கிற 8 கீழே வந்துடும், கீழே இருக்கிற 5 மேல போயிடும். ஸோ அப்போ 3 × 5 டிவைடட் பை 8 × 4. ஸோ அப்போ a/b யோட ரேஷியோ வந்து என்னன்னா 15:32. இப்போ 15x இப்போ a வந்து என்னன்னா 15x, b வந்து என்னன்னா 32x. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் பகுதின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ இந்த 94ன்றது 15, 32 2 பகுதியா பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு இப்போ முதல் பகுதியோட வேல்யூ எவ்வளோன்னு தெரியும். அதுக்கு முதல்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி எழுதணும்னா 15x + 32x = 94. ரெண்டையும் கூட்டினா 47x. நமக்கு தேவை எக்ஸோட வேல்யூ தான். இந்த 47 இங்கே போச்சுன்னா டிவைடர்ல வந்துடும். ரெண்டையும் அடிச்சா 2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துன்னா 2. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதல் பகுதி தான் கேட்டிருக்காங்க. முதல் பகுதி a வந்து என்னன்னா 15x. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 15 × 2 30. இப்போ முதல் பகுதியோட வேல்யூன்னா 30. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எழுத்துக்களின் தொகுப்பு கீழே ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றி அமைப்பதால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும் எனில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வார்த்தைக்கான எண் குறியீடுகளை காண்க. இந்த ஒரு 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் 4-5 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை முன்னப்பின்னா மாத்தினா பொருள் மீனிங் தரக்கூடிய ஒரு நம்பர் வரும். அந்த ஆர்டருக்குரிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இத வந்து மாத்தி போட்டு அந்த வரிசைக்குரிய எண் என்னன்னு கேட்கிறேன். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன்ஸ் மெத்தட்ல போகலாம். இப்போ
ஆருக்கு 1, எம்முக்கு 2, ஈக்கு 3, எண்ணுக்கு 4, பிக்கு 5, யூக்கு 6 கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு நம்பருக்குரிய லெட்டர் என்னென்னவோ அதை இங்க சப்ஜெக்ட் பண்ணி அது பொருள் தருதான்னு பார்ப்போம். 6க்கு யூ, 2க்கு எம், 5க்கு பி, 3க்கு இ, 1க்கு ஆர், என். ரொம்ப அப்படி எதுவும் மீனிங் தரல, இது ஆன்சர் கிடையாது. 4க்கு என், 6க்கு யூ, 2க்கு எம், 5க்கு பி, 3க்கு இ, 1க்கு ஆர். நம்பர் இது ஒரு மீனிங் தருதா? NUMBR. இந்த ஆர்டர் வந்து ஒரு மீனிங் தர வேர்டை உருவாக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மற்ற வேல்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க. இது மீனிங் தர வேர்டை கிரியேட் பண்ணாது. இது மட்டும்தான் மீனிங் தர வேர்டு. இந்த ஆர்டர்ல மாத்தினாதான் நமக்கு பொருள் தர வேர்டு வருது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? 100லிருந்து 10 எத்தனை தடவை கழிக்க முடியும்? ஒரு தடவை தான் கழிக்க முடியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ. முகேஷ் ஒரு நாளில் 2/2 பகுதி வேலையை செய்து முடிப்பார் எனில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார்? 2/2 ஒரு நாள்ல அவர் 2/7 வேலையை தான் செய்யறாரு. மொத்த வேலையை ஒரு நாள் முடிப்பான்னு கேட்கிறாங்க. ஸோ இதுல 2/7னா 7 வேலையில மொத்த 7 வேலையில 2 வேலையை தான் ஒரு நாளைக்கு செய்யறாரு. அப்போ மொத்த வேலையை வந்து என்னது 7. ஒரு நாளைக்கு அவர் 2 வேலை தான் செய்யறாருன்னா மொத்தம் எத்தனை? இந்த மொத்த வேலையை எவ்வளவு நாள் முடிப்பேன்னு கேட்கிறாரு. அப்ப மொத்த வேலை 7, ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை 2, 7 2ஆல அடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ 32 6, மிச்சம் 1, அப்ப 3 × 1/4. அப்ப ஆன்சர் பி. 3 நாட்கள்ல அந்த வேலையை செய்து முடிப்பார். ஒரு விவசாயி 20,000 ஆண்டுக்கு ஒன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடம் கடன் பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழு கடனையும் அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, தனி வட்டி. 5 ஆண்டுகள்ல அவர் எவ்வளவு தொகையை திருப்பி செலுத்தி இருக்கணும். நம்ம தனி வட்டி ஃபார்முலா தெரியும், PNR/100. பி வேல்யூ 20,000 சப்ஜெக்ட் பண்ணா தனி வட்டி கிடைச்சிடும். 6 4.5 × 5, 2 சேவர் காலி. 45 × 2 9, 900 × 5. அப்போ 5 ஆண்டுகளா அவர் வாங்கின தொகைக்கு 4,500 ரூபாய் வட்டி மட்டும் கிடைக்குது. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா செலுத்த வேண்டிய மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. இது தனி வட்டி. அப்போ கடனை திருப்பி செலுத்தும் போது அசலோடு சேர்த்து வட்டியும் சேர்த்து கொடுப்போமா? இது வட்டி, இது அசல், ரெண்டையும் ஆட் பண்ணா 24,500 அவர் செலுத்த வேண்டிய தொகை. செலுத்த வேண்டிய தொகை என்ன? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 1500க்கு 3 ஆண்டுகளில் வெவ்வேறு வட்டி இடங்களிலிருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13.5 ரூபாய் எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசத்தை காண்க. அதாவது 1500 ரூபாய்க்கு 3 வருஷம், 2 இடத்துல R1 R2 வச்சுக்கலாம். 2 தனி வட்டிகளையும் கிடைக்குது. 1500 ரூபாய 3 வருஷத்துக்கு 2 விதமான வட்டி வீதத்துல அவங்க கொடுக்குறாங்க. இந்த 2 வட்டி வீதங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து கிடைக்கக்கூடிய தொகைக்கு உள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வட்டி வீதங்களின் வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஸோ அது இப்ப எப்படி எழுதுனா, இந்த வட்டிக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பார்க்கணும். 1500 × 3 R1/100. இது வந்து இந்த வட்டி வீதத்துக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளவுன்னு பார்க்கணும். 1500 × 3 × R2/100. இந்த 2 தனி வட்டிகளுக்குள்ள வித்தியாசம் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 13.5.
நம்மளுக்கு தேவை வட்டி வீதங்களின் வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல எது எது காமன் இருக்கோ அது எல்லாத்தையும் தனியா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுல 1500 × 3 1500 100 இதெல்லாம் காமனா இருக்கு. இது வெளியே எடுத்துட்டா 1500 × 3/100 R1 - R2 × 13.5. இந்த 2 0 காலி. 5 3 45. மேல இருக்க 45 இந்த சைடு வந்துச்சுன்னா கீழே டிவைடட் ஆயிரும். ஸோ இப்போ R1 - R2 = 13.5 / 45 ஆயிருமா? இது ரெண்டையும் அடிச்சா 0 3 15 135. 45 × 3 135. 0.3. அப்போ இரு வட்டி விகிதங்களின் வித்தியாசம் வந்து என்னன்னா 0.3%. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் C is the right answer. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.